5வது உலகத் தமிழ் மாநாட்டை அகிலமே போற்றும்படி நடத்தி காட்டி அருந்தமிழுக்கு அழியா புகழ் சேர்த்தாரே எம்ஜிஆர். அந்த நினைவுகள் நெஞ்சை விட்டு நீங்குமா? எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல மதுரையில் உலகத் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்த அந்த மாட்சிமை பொருந்திய மாபெரும் நிகழ்வை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு இனிக்கிறது. தமிழ் புத்தாண்டு அன்று உலக தமிழ்ச்சங்க தொடக்க விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மதுரையில் சங்க காலத்தில் வாழ்ந்த 62 தமிழ் புலவர்களை நினைவு கூறும் நினைவு தூண் ஒன்றை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். நாளும் தளராது தொண்டாற்றி நற்றமிழ் வளர்க்கும் முத்தமிழ் வித்தகர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு பொற்பு வழங்கினார் தமிழ் ஆர்வலர்களை தகுதியறிந்து போற்றும் தமிழக முதல்வர் அவர்கள். புலவர் பெருமக்கள் 49 தமிழக முதல்வரிடம் நன்னூல் வழங்கினார்கள். சங்ககால புலவர் முதல் பாரதிதாசன் வரை உள்ள பல்வேறு புலவர்கள் எழுதிய இந்நூல்கள் உலக தமிழ்ச்சங்க நூலகத்தில் இடம்பெறும். தொட்டது துலங்கும், இவர் எடுத்த செயல் இனிது முடியும் என்று ஆண்டோர் பாராட்ட, சூழ்ந்திருந்த தமிழரெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கழிக்க, செல்லும் திசையெல்லாம் செந்தமிழ் வளர்க்க எண்ணும் சிந்தை படைத்த திருவாளர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழ்ச்சங்கத்தை தமது பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார். உலகத் தமிழ் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைத்த உவகையுடன் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி பெருக்கை சொற்களில் வடித்தார்.